ஹாய் வெல்கம் டு சாப் ஃபேஷன் டிசைனர். நம்ம இந்த வீடியோவில் இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம ப்ளவுஸ் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாத் இந்த மாதிரி ரெண்டாக ப்ளவுஸ் பிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நான் கீழே ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம இந்த மார்க்கிங் வந்து டைரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டீட்டெயில்டாக கிளியராக பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கம்பல்சரி புரியும். ஸோ நான் வீடியோ எந்த ஸ்பீடு எடிஷனும் பண்ணல, ஸோ பொறுமையாகவே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிளாத் வந்து கீழே அன்ஈவனாக இருக்கும் அப்படின்றதுனால கீழே ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் 3 டாட் ப்ளவுஸ் தான், லைனிங் கிடையாது. ஸோ அதனால் கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு நான் கீழே விட்டுருக்கேன். ஸோ அது போக தான் மேலே நம்ம ரெடி மெஷர்மெண்ட் வைக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று நான் போட்டேன். அது வந்து கிளாத் அன்ஈவனாக இருக்கிறதுக்காக அதை வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ அகைன் ஒரு கோடு 1 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். அது வந்து மடித்து தைக்கிறதுக்காக, ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடும். ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்னில் சொன்ன மாதிரியே ப்ளவுஸ் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நான் இதில் பின் பண்ணல, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி மூவ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூவ் பண்ணாதீங்க. மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் பின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டு நெக்கு, வேஸ்ட் ரவுண்டு, ஷோல்டரு, இந்த எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் உங்களுக்கு கீழே கோடு கனெக்ட் பண்ணுறதுக்கும் சைடில் உங்களுக்கு கோடு பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம பாக்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும், அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும் போது. ஓகே? ஸோ கம்ப்ளீட்டாக ஓவராலாக நான் இங்கே எல்லா அளவு ப்ளவுஸில் பேக் சைடு என்னென்ன மார்க்கு இருக்கோ மார்க்கிங் பண்ணணுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிடுறேன். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன் நெக்குக்கு. ஏன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நமக்கு, கொஞ்சம் டீப் ரவுண்ட் மாதிரி. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த யூ வந்து ப்ராப்பர் யூவாக வரும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இங்கே ஆர்ம் கர்வும் நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே? ஸோ வேஸ்ட் ரவுண்டில் கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும், பேக் சைட் டாட் வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணல. ஸோ அந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணணும். அந்த மார்க்கிங் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ இன்ச்சு கேப்பில் அந்த பேக் சைட் டாட் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இங்கே 3.5 இருக்குது. ஸோ அந்த 3.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேவா? அந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. டாட் பிடிக்கிறது வந்து 1/2 இன்ச்சாக பிடிக்கணும் நீங்கள். ஸோ ஹைட்டு, டாட்டோட ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே பிடிக்க வேணாம். மேக்ஸிமம் 4, மினிமமாக 3.5 நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த 1 இன்ச்சு அங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு டாட் பிடிக்க போய் பேலன்ஸ் எவ்வளோ வேஸ்ட் ரவுண்டோ அது நமக்கு கரெக்டாக வந்துடும் ப்ராப்பராக. ஓகேவா? கம்ப்ளீட்டாக நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பேக் சைடு இவ்வளோ தான் மெத்தடே. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. கை சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்குக்கு, ஷோல்டருக்கு, ஆர்ம் ரவுண்டுக்கு வந்து ஆர்ம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். ஓகேவா? ஸோ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் சென்டராக இருக்க பார்ட் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். கீழே ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் லைன் கம்பல்சரி எல்லாத்துக்குமே ட்ரா பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சில சமயம் ஈவனாக கூட இருக்கும், பட் ஒரு சில சமயம் அன்ஈவனாக இருந்ததுன்னா நம்ம அது ப்ராப்பராக நம்ம மார்க் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவோட ஹைட் இந்த மாதிரி வைங்க. ஸ்லீவோட ஹைட் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இதுக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ கீழே ஓப்பன் சைடு ஸ்லீவ் ஓப்பன் சைடுக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணோம். சாரி, நான் இங்கே வந்து இது வந்து வித்தவுட் லைனிங் ப்ளவுஸுன்னு சொன்னேன். ஸோ நான் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடவே இல்லை. ஸோ ப்ளவுஸில் பேக் சைடு ப்ளவுஸ் மார்க் பண்ணதுக்கு விட்டோம் இல்லையா? அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ ஸ்லீவுக்கு மடித்து தைக்க 1 இன்ச்சு நான் விடாமல் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இங்கே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நான் ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் ஹைட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ ஒரு சிஸ்டர் என்கிட்ட யூடியூப்பில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராப்பராக கரெக்டாக ஸ்லோவாக எனக்கு கொஞ்சம் மார்க்கிங் புரிகிற மாதிரி கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு டார்க்காக தெரியுதான்னு தெரியல. இன்கேஸ் தெரியலனா சிஸ்டர், நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் டார்க்கிங்காக மார்க்கிங் தெரிகிற மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ அந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க, ஸ்லீவோட கர்வு. இப்போது சீம் அலவன்ஸ் விடணும். கையில் நீங்கள் ப்ளவுஸ்க்கு அங்கே என்ன 1.5 இன்ச்சு விட்டால் 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு விட்டால் 1 இன்ச்சு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்ம் சைடு வந்து நீங்கள் பேக் அங்கே மார்க் பண்ணும்போது ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச்சு விட்டால் 1/2 இன்ச்சு, 1/4 விட்டால் 1/4. ஓகேவா? அது வந்து நீங்கள் அங்கே என்ன விடுறீங்களோ அதே சீம் அலவன்ஸ் தான் நீங்கள் ஸ்லீவுக்கும் விடணும். ஓகேவா? அங்கே 1/2 இன்ச்சு விட்டு இங்கே 1/4 விடாதீங்க. இல்லை இங்கே நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு அதில் 1/4 அந்த மாதிரியெல்லாம் விடாதீங்க. ஸோ ப்ராப்பராக சீம் அலவன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு. ஸ்டிச் பண்ணும் போதும் மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வராது. ஸோ நான் கீழே ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் சைட் பார்ட் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போது பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் மெயின் வந்து இதுதான். ஸோ இதை வந்து ரொம்ப கிளியராக பொறுமையாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ கிளியராக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஏரியா மட்டும் கம்பல்சரி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ டாட் ஏரியா முதல் கொண்டு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஷார்ட்ஸில் என்னால் நிறைய கிளியராக சொல்ல முடியல, நானே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ ஸ்லோவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போடணுன்ட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ பேக் சைடு வந்து ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு மீதி மார்க்கிங்கோட ப்ளவுஸை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். பேக் சைடு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணுங்கள். எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் எல்லா மார்க்கிங்குமே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம பேக்கில் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் நான் மடிச்சுக்கிறேன். ஓகேவா? அதை மட்டும் மடிச்சுக்கிட்டு ரெடி மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி சைடில் வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா? ஸோ அதையுமே நான் இங்கே மடக்கிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி மெஷர்மெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ ஷோல்டர், நெக்கு டெப்த்து, ஆர்ம் சைடு, கை ஜாயின் பண்ணுற சைடு மட்டும் சீம் அலவன்ஸ் இருக்கும். ஓகேவா? கை சைடு சைடு ஜாயினிங்கும் கீழே வந்து வேஸ்ட் பேண்ட் ஏரியாவில் வந்தும் ரெடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இங்கே மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் அதை மடிச்சிட்டேன். ஓகேவா? அது உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் கீழேயும் மடிச்சிட்டேன், சைட்லேயும் மடிச்சிட்டேன். ஸோ மடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் அப்படியே தான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணுறேன் நான். ஸோ நான் ட்ரேஸ் பண்ணும்போது ரெடி மெஷர்மெண்ட்டும் சேர்த்து நான் அங்கே எனக்கு தெரிகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து எடுத்துருங்க பேக் சைடு. ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது தெரியும். ஸோ அதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம டார்க் பண்ணிக்கலாம் அந்த மார்க்கிங்கை. ஸோ ஊக் சைடு மட்டும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். ஆர்ம் சைடு வந்து கை ஜாயின் பண்ணுற சைடு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுங்கள். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுற மெத்தடில் வந்து நீங்கள் இப்படி தான் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஊக் சைடு 1/2 இன்ச்சு உள்ளே வரணும், ஆர்ம் சைடு வந்து 1/2 இன்ச்சு வெளியே வரணும். ஓகேவா? அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நெக்கு டெப்த்து வந்து 7 இன்ச் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ரெக்வயர்டு மெஷர்மெண்ட்டோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே 7 இன்ச்சுக்கு வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன், பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்ம் சைடுமே அதே மாதிரி தான். ஸோ ஆர்ம் சைடு வந்து பேக்குக்கு கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த கர்வ் வந்து குடஞ்சி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்கணும் நம்ம இங்கே. ஸோ நான் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மார்க்கிங் தான் நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வெளியே 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி. ஓகேவா? கை சைடு. ஸோ இங்கேயுமே அந்த கர்வ் ரவுண்டாக வரதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி பாக்ஸ் பண்ணி அந்த கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் இந்த இடத்துல யூஸ் பண்ணி கூட நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஷோல்டர் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர்லேருந்து டாப்லேருந்து அந்த டாட் கனெக்ட் பண்ணி கீழே ஆர்ம் கர்வ் வந்து வரைங்க. ஸோ ப்ராப்பராக இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் ரொம்ப கிளியராக பொறுமையாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக மட்டும்தான் என்னோடய நோக்கமே. எல்லாருக்குமே புரியணும், கம்பல்சரி புரியணும். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாட் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? ஸோ அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க.
ஷோல்டர் டாப்லேருந்து கீழே ப்ளவுஸ் அந்த டாட் வேஸ்ட்டு டாட்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டர் டாட்டு. ஸோ அது எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்கட்டு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, இழுக்காதீங்க பிடிச்சி. ஸோ கரெக்டாக அது எப்படி இருக்கோ அதே ஸ்ட்ரெச்லேயே நீங்கள் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக இழுத்து வச்சு நீங்கள் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது வரல ப்ராப்பரானா நீங்கள் இந்தமாதிரி கையில் எடுத்துக்கிட்டு அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அந்த வித்தும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து 2.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் அந்த 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஸோ நான் கடைசியாக போடுற அந்த லைனு. இப்போ ஊக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே அரௌண்ட் ஒரு 3 இன்ச்சு கிட்டே இருக்குது. த்ரீ 3.25 கிட்டே இருக்குது. நான் அது இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 2.5 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, வேஸ்ட் டாட் மார்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 2.5 இன்ச்சுக்கு நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ஹைட்டு. ஓகேவா? அந்த 2.5 இன்ச்சுக்கு வேஸ்ட் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அது வரைக்கும் தான் நம்மளோட ஃப்ரண்ட்டு ஹைட்டு. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கும் பேலன்ஸ் இருக்க கீழே இருக்க மார்க்கும் வந்து வேஸ்ட் பேண்டாக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து மேலே நம்ம சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு தெரியறதுக்காக நான் சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து கீழே டாட்டெல்லாம் எதுவுமே நான் மாற்றலை. எப்போவுமே வந்து டாட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கும், அதுக்காக. ஓகேவா? ஸோ இங்கே டாட்டு வித்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஓவராலாக 1.5 இன்ச்சு, அப்போனா 3/4 இன்ச்சு. ஓகேவா? 3/4 இங்கே நான் மார்க் பண்ணி அந்த வேஸ்ட் டாட்டுக்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஊக் சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 தான். ஆர்ம் சைடு டாட்டும் 1/4 தான் வித்து. ஓகேவா? இது ரெண்டுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. எங்கே நீங்கள் டாட் பிடிக்கிறீங்களோ ஊக் சைடு அது வந்து 1/4 தான். ஓகேவா? வேஸ்ட் டாட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் பஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? இது 33 பஸ்ட்டு சைஸுன்றதுனால நான் 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்கேன். ஸோ வேஸ்ட் பேண்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஊக் சைடு ஒரு 1.5 இன்ச்சு கீழே கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சென்டராக மார்க் பண்ணியிருக்க அந்த 2.5 இன்ச்சு 2 பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் 2.5 இன்ச்சு இருக்கணும். ஸோ 2 பக்கமும் 2 இருக்கான்ட்டு சரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கர்வ் வரையணும். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே அரௌண்ட் 3 இன்ச்சு கிட்ட வருது. ஸோ நமக்கு வேஸ்ட் ரவுண்டு மார்க்கிங் வந்து கரெக்டாக வரணும். ஓகேவா? 6.5 நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. ஸோ அந்த 6.5 கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக இருக்குன்றனால இங்கே நான் சிங்கிள் லைன் தான் போட்டிருந்தேன், அதை வந்து நான் டபுளாக ஆக்கிக்கிறேன். ஒரு 1/4க்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது ஆர்ம் சைடு டாட்டுக்கு வந்து
நம்ம அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த ஆர்ம் சைட் டாட் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதில் ஆர்ம் சைட் டாட் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டிச் பண்ணும்போது கூட இந்த 2 டாட் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதை மார்க் பண்ணாமலே நீங்கள் அதை ஈவன் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற மெத்தடு நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் முன்னாடியே நான் மெஷர்மெண்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் அதை நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் ப்ராப்பராக டாட் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ பேக் பார்ட் பார்த்தாச்சு, ஸ்லீவ் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட்டு டாட்டும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சீம் அலவன்ஸ் தான் நீங்கள் விடணும். சீம் அலவன்ஸ் விட்டு ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வேஸ்ட் பேண்ட் மட்டும் நான் ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கீழே இருக்கிறது வந்து வேஸ்ட் பேண்டுக்கு வரும். ஸோ வேஸ்ட் பேண்ட் மட்டும் நான் எப்போவுமே மார்க்கிங் பண்ணி கட் பண்ண மாட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணி கட் பண்ணிப்பேன். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு கரெக்டாக இருக்கா, மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் வராது. ஓகேவா? ஸோ ஸ்டிச்சிங் கிளாஸில் உங்களுக்கு வேஸ்ட் பேண்ட் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே, இந்த கிளாஸ்க்கு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் பேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்து கிராஸ் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஊக்க நைப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? see you, bye bye, thank you.